Good morning to everyone. இன்னைக்கு இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் ஃபர்ஸ்ட் சாப்டர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஒன் பை ஒன் பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ இந்த வீடியோவில் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே M1 அப்படிங்கிறது ஏ அப்படிங்கிறது ஒரு பாடி, பி அப்படிங்கிறது இன்னொரு பாடி. ஸோ ரொம்ப சிம்பிளாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோன்னா ரெண்டு பால், ஓகேவா, வேறு வேறு மாஸ் இருக்கக்கூடிய ரெண்டு பால், ஒரு பெரிய பால் ஒரு குட்டி பால் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த ரெண்டு பாலையும் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா உருட்டி விட்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் பாலுக்கு இருந்த இனிஷியல் வெலாசிட்டியை U1 அப்படின்னு சொல்லலாம், ரெண்டாவது பாலுக்கு இருந்த இனிஷியல் வெலாசிட்டியை U2 அப்படின்னு சொல்லலாம். ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் இந்த ரெண்டு பாலும் என்ன செய்யுது அப்படின்னா கொலிஷன் ஆகுது. கொலிஷன் ஆகுறதுனா என்னது? மோதுறது. மோதின பிறகு இந்த ரெண்டு பாலோட வெலாசிட்டி மாறி இருக்கும், ரைட்? ஸோ U1 U2வாக இருந்தது, V1 V2வாக என்ன செஞ்சுருக்கு? மாறி இருக்கு கொலூஷனுக்கு அப்புறம். ஸோ ஃபர்ஸ்ட் பிக்சர் வந்து பிஃபோர் கொலூஷன், செகண்ட் பிக்சர் வந்து கரெக்டாக கொலூஷன் நடக்கும்போது, தேர்ட் பிக்சர் வந்து ஆஃப்டர் கொலூஷன். ஸோ ஃபர்ஸ்ட் பிக்சருக்கும் தேர்ட் பிக்சருக்கும் என்ன டிஃப்ரெண்ட் நடந்திருக்குன்னு பாருங்கள். பாலோட மாஸ் வந்து கண்டிப்பாக மாறாது, ரைட்? மோதுறதுனால அதோட மாஸ் மாறுமா? மாறாது. ஆனால் இந்த ரெண்டோட வெலாசிட்டியும் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா சேஞ்ச் ஆகிருக்கும். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். ரெண்டாவது நம்ம பண்ண வேண்டிய பாயிண்ட், ஏ அப்படிங்கிற இந்த பால் பி அப்படிங்கிற பால் மேலே ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துருக்கோம். அதே டைமிங்கில் பி அப்படிங்கிற பால் ஏ அப்படிங்கிற பால் மேலே ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துருந்துருக்கோம். இவ்வளோ தான். இந்த ரெண்டு விஷயமும் தெரிஞ்சால் போதும், ரொம்ப ஈஸியாக இப்போ நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா ப்ரூஃப் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் சொன்னது தான் இங்கே ப்ரூஃபில் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பாங்க, ரீட் பண்ணுங்கள், அழகாக புரிஞ்சிடும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னங்கிறத பார்ப்போம். அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். எஃப் ஆஃப் ஏ, ஃபோர்ஸ் ஆன் ஏ பாடி பி டியூ டு ஏ. ஏ அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் பி அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் மேலே கொடுத்த ஃபோர்ஸ் அது எவ்வளோ அப்படின்னா, ஸோ அது எஃப் ஆஃப் ஏன்னு வச்சுக்கிறோம், M2 V2 மைனஸ் U2 டிவைடட் பை T. ஸோ அது எப்படி வந்துச்சு? ஜென்ரலாக ஃபார்முலா என்ன? F இஸ் ஈக்குவல் டு M இன்ட்டு ஏ. இதுக்கு முந்தின வீடியோவில் பார்த்தோம். ஸோ எல்லா வீடியோவும் வரிசையாக பார்த்துட்டு வாங்க. F இஸ் ஈக்குவல் டு M இன்ட்டு ஏ, மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஏக்கு பதிலாக என்ன எழுதலாம்? V மைனஸ் U பை Tன்னு எழுதலாம், ரைட்? அதனால தான் ஆக்சலரேஷனுக்கு பதிலாக, ஆக்சலரேஷனோட டெஃபினிஷன் என்ன? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி. ஸோ அதனால தான் ஏக்கு பதிலாக என்ன எழுதியிருக்காங்க? V மைனஸ் U பை Tன்னு என்ன செஞ்சுருக்காங்க? எழுதியிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படி தான் வந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஃபோர்ஸ் ஆன் பாடி B டியூ டு ஏ. ஏ அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் பி அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் மேலே கொடுத்த ஃபோர்ஸோட வேல்யூ. அப்போ சஃபிக்ஸ் ஃபுல்லாக கண்டிப்பாக எப்படி தான் இருக்கணும்? M2 V2 U2வாக தான் இருக்கணும். இதே மாதிரி பி அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் ஏ மேலே ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எழுதுனா ரெண்டாவது ஈக்குவேஷன் ரொம்ப ஈஸியாக எழுதிடலாம். பி அப்படிங்கிற பாடி தான் ஏ மேலே கொடுத்துருக்கு. அப்போ அங்கே சஃபிக்ஸ் என்னவாக இருக்கணும்? ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் இண்டிகேட் பண்ணுறது தான் இருக்கணும். அப்போ M1 V1 U1 பை T. ஓகே, நியூட்டனோட தேர்ட் லா படி எவ்ரி ஆக்ஷன் இஸ் ஈக்குவல் டு அன் ஆப்போசிட் ரியாக்ஷன். அப்போ எஃப் ஆஃப் பி வந்து எஃப் ஆஃப் ஏக்கு ஈக்குவல் பட் ஆப்போசிட் சைன். அதனால தான் எஃப் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏ மைனஸ் எஃப் ஆஃப் ஏன்னு நினச்சிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே ஈக்குவல் ரியாக்ஷனாக இருக்கும், ஆனால் ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கும். அதனால தான் இந்த ரெண்டு ஃபோர்ஸையும் ஒன்றுக்கு ஒன்று ஈக்குவல்னு எடுத்துட்டாங்க, ஆனால் மைனஸ் வந்ததுக்கு காரணம் வந்து ஆப்போசிட் டைரெக்ஷன். ஸோ எஃப் ஆஃப் பிக்கு இப்போ நமக்கு கிடைச்ச வேல்யூவை அப்படியே எழுதிடுங்க. எஃப் ஆஃப் ஏக்கு கிடைச்ச வேல்யூவையும் அடுத்த சைடு அப்படியே நினச்சிக்கோங்க, எழுதிக்கோங்க. இதுக்கப்புறம் ஒரு சில ஸ்டெப்ஸ் வந்து ஹிடன். ஸோ அது வந்து நான் டெரைவ் பண்ணியிருக்கேன், அதை பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும். ஸோ M1 V1 மைனஸ் U1 டிவைடட் பை T ஈக்குவல் டு மைனஸ் M2 V2 U2 டிவைடட் பை T. ஃபஸ்ட்டு ஸ்டெப். ரெண்டு பக்கமும் இருக்கிற T வந்து கேன்சல் ஆயிரும். ஸோ அதை கேன்சல் பண்ணிடுங்க, டினாமினேட்டர் டேமே இருக்காது. எம்மை கொண்டு உள்ளே பெருக்குங்க. அப்போ M1 V1. அடுத்து எம்மை கொண்டு U1 பெருக்குனா மைனஸ் M1 U1. அதே மாதிரி இங்கே மைனஸ் M2 இருக்குது, கவனமாக பண்ணணும். ஸோ மைனஸ் M2 V2 கிடைக்கும். இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆயிரும்னா ப்ளஸ் ஆயிரும். ஸோ ப்ளஸ் M2 U2 கிடைக்கும். ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணும் அப்படின்னா, மைனஸில் இருக்கிற டேமை அந்த சைடு கொண்டு போங்க. இப்போது இந்த M1 V1 அப்படியே இருக்கட்டும். இந்த மைனஸில் இருக்கு இல்லையா, இந்த டேமை நான் இப்போ என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா
ஈக்குவல் டு இந்த சைடு கொண்டு வந்திருக்கேன். அப்போது மைனஸில் இருக்கிற டேம் என்ன ஆகும் அப்படின்னா ப்ளஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த மைனஸில் இருக்கிற டேமை அடுத்த சைடு கொண்டு போயிருக்கேன். அப்போ அது என்ன ஆயிரும் அப்படின்னா ப்ளஸ் ஆயிரும். இந்த M2 U2 அப்படியே இருக்குது. எந்த இடத்துல இருந்துச்சோ அந்த இடத்துல அப்படியே இருக்குது. அப்போ அதுக்கு வந்து சைன் சேஞ்ச் ஆகாது. ஸோ இதுதான் ப்ரூவ் பண்ண வேண்டிய கடைசி லைன். அதை ப்ரூவ் பண்ணியாச்சு. பட் இப்போவும் சிலருக்கு கன்ஃபியூஷன் இருக்கும். எதில் கன்ஃபியூஷன் இருக்கும்? இப்போ அந்த டெஃபினிஷன் ரீட் பண்ணுறதுல இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், எந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் செயல்படாத போது the algebraic sum of momentum after collision is numerically equal to sum of momentum before collision. பிஃபோர் கொலிஷனும் ஆஃப்டர் கொலிஷனும் மொமெண்டம் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், கண்டிப்பாக U1 U2 அப்படிங்கிற வெலாசிட்டி தான் V1 V2வாக மாறிச்சு. பட் மொமெண்டம் வந்து பிஃபோர் கொலிஷன் ஆஃப்டர் கொலிஷன் இருந்த ரெண்டு பாலுக்கும் ரெண்டு மொமெண்டம் இருந்திருக்கும். அந்த ரெண்டு மொமெண்டத்தோட வேல்யூவை ஆட் பண்ணிங்கன்னா அது சேமாக தான் இருக்கும். ஸோ அது எப்படிங்கிறத பார்ப்போம். இங்கே ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக எழுதியிருக்கேன். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இங்கே 2 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பாலோட மாஸ், 4 அப்படிங்கிறது ரெண்டாவது பாலோட மாஸ். சப்போஸ் இந்த 2 அண்ட் இந்த 4 வந்து ஆஃப்டர் கொலிஷன் நடந்ததுக்கு அப்புறம் ரெண்டு பாலுக்கும் இருந்த வெலாசிட்டியாக இருந்திருந்தால் பிஃபோர் கொலிஷன் எப்படி இருந்திருக்கும்? மாஸ் கண்டிப்பாக மாறி இருந்திருக்காது, இந்த 2வும் 4ம். ஆனால் இந்த V1 V2 கண்டிப்பாக மாறி இருந்திருக்கும். அது U1 U2வாக தான் இருந்திருக்கும். பட் இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், இந்த வேல்யூஸ்லாம் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னெல்லாம் இருக்குது? 2,2 மல்டிப்ளை பண்ணால் 4, 4,4 மல்டிப்ளை பண்ணால் 16. அதே மாதிரி அடுத்த சைடை மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். இப்படி மல்டிப்ளை பண்ணி வந்த வேல்யூவும் சேமாக இருக்குன்னு அவசியம் இல்லை. ஆனால் இந்த ரெண்டையும் கூட்டுங்க. 4 + 16 20, 8 + 12 20. ஸோ இந்த 20யும் 20யும் சேமாக இருக்கணும். மறுபடியும் இப்போ நீங்கள் அந்த டெஃபினேஷனை ரீட் பண்ணி பாருங்கள். பிஃபோர் கொலிஷன் ஆஃப்டர் கொலிஷன் சம் ஆஃப் மொமெண்டம், ரெண்டு பாடியோட மொமெண்டத்தையும் ஆட் பண்ணணும். அப்படி ஆட் பண்ண வேல்யூ நியூமெரிக்கலாக ஈக்குவலாக இருக்கும். நியூமெரிக்கலாக ஈக்குவலாக இருக்குது. தட்ஸ் ஆல். தேங்க்யூ.